Hi. சிம்பிளி ஜெக்ஷன்லேருந்து நான் உங்கள் ஜெக்ஷி ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்ல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் ரொம்ப டெக்ஸ்சர்டாக இருக்கோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப டெக்ஸ்சர்டு ஸ்கின்னை எப்படி டீல் பண்ணுறது, சரி செய்கிறது, அதுவும் இல்லாமல் நம்ம மேக்கப் எல்லாம் போடும்போது ரொம்ப விசிபிளாக ஒரு மாதிரி போர்ஸ் எல்லாம் பயங்கரமாக தெரியும். பம்பியாக ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்சர்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2 months அதாவது 8 weeksலேயே வந்து நம்மளோட டெக்ஸ்சர்டு ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளாலஸ் லுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கின்னை மாற்ற முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக இருக்குங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னும் ஒரு நாள் போட்டால், 2 நாள் போட்டால், 4 நாள் போட்டால் எனக்கு ஆன்சர் கிடைக்கல உடனே தூக்கி போட்டு வேறு ப்ராடக்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு கன்சிஸ்டன்சியாக ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி நாட் ஓன்லி ஃபார் ஸ்கின் கேர் ரொட்டீன், வெயிட் லாஸ், இன்னும் நிறைய விஷயத்துக்கு கன்சிஸ்டன்சி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சேம் ப்ராடக்ட்ஸே ஒரு 2-3 monthsக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்ல 2-3 லேயர் வந்து ஸ்கின் இருக்குது. ஸோ அந்த 2-3 லேயரை தாண்டி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே போய் ஒர்க் ஆகி அதில் ரிசல்ட் வரணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 மாதம் ஆகும். ஸோ 2 மாதம் அந்த ப்ராடக்ட் வந்து பெனட்ரேட் ஆகிட்டு ரிசல்ட் பார்க்குறதுக்கே வந்து 2 மாதத்துக்கு மேலே ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறது, எப்போயுமே வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு விசிபிளான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கும் மேலே உங்களோட ஸ்கின்ல அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்ததுன்னா ஸோ அது ப்ராடக்ட் அது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வேறு ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம். இன்னைக்கு நம்ம டெக்ஸ்சர்டு ஸ்கின்னை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கின்னில் அதிகப்படியான டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து பில்டப்பாக இருக்கிறது. ஸோ அதாவது நம்ம இப்போ நார்மலாக ஸ்கின் கேரே பண்ணாமல் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து மாதம் வந்து இந்த ஸ்க்ரப்பிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்ஃபோலியேட் பண்ண மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பாடிக்கு போடுற சோப்பையும் வந்து ஃபேஸ்லையும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம ஸ்கின்னில் நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் பம்பி டெக்ஸ்சர்டு இருக்கும், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆக்னி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு கிளியராக தான் தெரியும். ஆனால் மேக்கப் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் இல்லை, அந்த ஓட்டையாக அந்த போர்ஸ் எல்லாம் தெரியும். அது என்ன தான் ப்ரைமர் போட்டாலும் அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சருங்கிறது வந்து மாறவே போகிறதில்ல. ஸோ இது எல்லாம் வந்து ரூட் காஸ்ட் தேடி பிடிச்சி அதை சரி செய்யும் போது தான் நம்ம ஸ்கின் வந்து க்ளீன் அண்ட் கிளியர் ஆகும். ஸோ ஈவன் என்னோட ஸ்கின் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆக்னி எல்லாம் வந்தப்புறம் அவ்வளோ மோசமாக இருந்தது. என்னோட ஸ்கின்ல பார்க்காத விஷயமே கிடையாது. எல்லா விஷயத்தையும் சேர்த்து ப்ராப்ளமேட்டிக்கான ஸ்கின்னாக என்னோட ஸ்கின் வந்து இருந்தது. இப்போ வந்து என்னோட ஸ்கின் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக சில பல ப்ராடக்ட்ஸை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனாலேயே வந்து என்னோட ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து இந்த டபுள் கிளென்சிங். ஸோ யாரெல்லாம் வந்து டபுள் கிளென்சிங் இன்னும் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கீங்களோ தயவு செஞ்சு பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து இனிமேல் தான் ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு எப்படி செய்யணும், என்னமா செய்யணும்லாம் தெரியலனா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டபுள் கிளென்சிங் மெத்தடை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு, நிறைய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நம்ம போர்ஸ்குள்ளே போகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் போக விடாமல் நல்லா க்ளீனாக தரவாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து இந்த கார்னியர் மிசலர் வாட்டர். இந்த மிசலர் வாட்டர்னு இல்லை, சிம்பிள் பிராண்டில் இருக்கிற மிசலர் வாட்டர், பயோடெர்மா மிசலர் வாட்டர், ஸோ இந்த மாதிரி 2-3 பிராண்ட்ஸ், பர்டிகுலர் பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பர்டிகுலராக இந்த கிளென்சிங், டபுள் கிளென்சிங் வந்து நீங்கள் நைட்டு நேரத்தில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நைட்டு 9-10 மணிக்கு படுக்க வரீங்கன்னா ஸோ அப்போ ரொம்ப லேசி ஆகாமல் 5 நிமிஷம் தான் ஆகும் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு. காட்டன் எடுத்தோமா, இதில் நினச்சோமா, நல்லா ஃபேஸில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் டைப்புக்கு இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். எதர் ஃபேஸ் வாஷ் இல்லைனா கிளென்சர், வாட் எவர் இட் இஸ், ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டெப் மறக்கவே மறக்காதீங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு வேளை பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட், பம்பி ஸ்கின் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து பில்டப் ஆகிருந்ததுன்னா ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ ஆக்னி ரிலேட்டட் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் டெக்ஸ்சர்டு ஸ்கின் இருந்ததுன்னா சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுங்கள். டெர்மாகோ பிராண்டில் தான் வாங்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த ஃபேவரட் பிராண்டில் சாலிசிலிக் ஆசிட் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லைனா டோனரும் வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலேட்டடில், அதாவது அபவ் 25க்கு மேலே என்னோட ஸ்கின்ல ஆக்னி எல்லாம் இல்லை, பட் என்னோட ஸ்கின் ரொம்ப டெக்ஸ்சர்டாக இருக்குது, ரொம்ப நிறைய பம்பீஸ் இருக்குது ஃபேஸில், ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ், அதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயத்தையெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு கிளைகாலிக் ஆசிட் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ
கிளைகாலிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இதோட டோனரும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து சீரமும் யூஸ் பண்ணலாம், டோனரும் யூஸ் பண்ணலாம். இது உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதும். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப 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 டேஞ்சர். ஸோ ஒன்லி ஏதாவது ஒன்று தான், அதுவும் வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. அதான் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீலிங். ஸோ இந்த கெமிக்கல் பீலிங்கை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். அந்த கடையில் கிடைக்கிற குட்டி குட்டி ஸ்க்ரப் பேக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து மூஞ்சில் போட்டு நல்லா தேய்ச்சி ஸ்கின்னை நாசம் பண்ணுறதெல்லாம் விட்டு இந்த மாதிரி கெமிக்கல் பீலிங்கை டீசெண்டாக நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் டீல் பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது. நம்ம போர்ஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் சீபம் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் ஆயிலினஸ், அதாவது நம்ம ஃபேஸில் எக்கச்சக்கமாக ஆயில் வச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த கெமிக்கல் பீலிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து மந்த்லி 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப அதிகமான டெட் ஸ்கின் செல்ஸ் பில்டப் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம ஸ்கின்னில் போடுற ப்ராடக்ட்டும் உள்ளே போய் வேலை செய்யாது, உங்களோட ஸ்கின்னில் மேக்கப் போட்டாலும் ஒழுங்காக தெரியாது. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் அண்ட் கிளியராக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது கட்டாயம் யூஸ் பண்ணணும். நைட்டு நேரத்தில் சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போடாத மறந்துடாதீங்க. நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன்லாம் நைட் நேரத்தில் போட தேவையில்ல. நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க, அக்கா என்கிட்ட மாய்ஸ்சரைசரில் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாமான்னு. நைட் நேரத்தில் மாய்ஸ்சரைசர் தான் போடணும், மார்னிங் நேரத்தில் மட்டும் சன்ஸ்க்ரீன் போட்டால் போதும். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எது சூஸ் ஆகுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் டெக்ஸ்சர்டு ஸ்கின் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், உங்களோட சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஆயில் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆயில் அதிகமாக சுரக்கும் போது உங்களோட ஸ்கின்னுக்கு மேலே ஆயில் ப்ராடக்ட்ஸ் வந்து போடும்போது அது இன்னும் நிறைய காமிடோன்ஸ் வந்து உருவாக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் போடுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்னிங் நேரத்தில். சப்போஸ் நீங்கள் வெளிலெல்லாம் போயிட்டே இருக்கிறீங்க, சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கீங்கன்னா ரீஅப்ளை பண்ணுறதை மறக்கவே மறக்காதீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இல்லை 2 முக்கியமான விஷயம், ஈஸியாக நம்மளோட டெக்ஸ்சர்டு ஸ்கின்னை மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோசாரெக்ஸ். இதை வாங்கலாமா வேணாமாங்கிற ஒரு டென்ஷன் கன்ஃபியூஷன்லேயே வாங்கினேன். ஏன்னா அது வந்து காஸ்ட்டும் ரொம்ப அதிகம், என்னோட பட்ஜெட்டில் கிடையாது. ஸோ 1000 ரூபாய்க்கு மேலே 1400 கிட்ட. ஸோ மிந்த்ராவில் தான் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ லிட்டரலாக வந்து டிசம்பரில் வாங்கியிருந்தேன். இப்போ 4-5 மாதம் ஆகுது வாங்கி. ஸோ இது ஈஸியாக வந்து நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர்டை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களோட ஸ்கின்னில் பம்பினஸ் இருக்குது, டீஹைட்ரேட்டடாக இருக்குது, ஷைனிங்காக இல்லை, ஸ்மூத்தாக இல்லை, ரொம்ப ரொம்ப ஓப்பன் போர்ஸ் விசிபிளாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் இந்த கோசாரெக்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லைனா வந்து இந்த ஃபாக்ஸ்டைல் நியாசினமேட் சீரமும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறதா கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு. உங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆக்னி ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து சாலிசிலிக் ஆசிட் தான் இப்போவும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ என்னோட ஸ்கின்னில் ஆக்னியே கிடையாது, ஆனால் ஸ்கின் வந்து டெக்ஸ்சர்டாக இருக்குன்னா கிளைகாலிக் சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் வந்து உங்களோட ஸ்கின் 20ஸ்க்கு மேலே நல்லா இருக்கணும், ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் இல்லாமல், பம்பினஸ் இல்லாமல், டெக்ஸ்சர்டு இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃபாக்ஸ்டைல் சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் ஆசிலிக் ஆசிட் இருக்குது, நியாசினமைட் இருக்குது. ஸோ மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். ஸோ பிகினர்னால் நைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 1 மந்த் 2 மந்த் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்பயுமே வந்து வீக்லி ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சீரம்ஸ் எல்லாம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக 2-3 மாதத்துலேயே உங்களோட டெக்ஸ்சர்டு ஸ்கின்னை மாற்றுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி அதை விட இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஸோ டாட்டா பாய்.